ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி நான் என்னோடய நெக்லஸ் காட்டிட்டு இதுக்கு இது ஆக்சுவலாக அந்த நெக்லஸ் இல்லை, மிடில் ஆகிற மாதிரி வரும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நெக்லஸ் எடுக்கணும். ஸோ அது வந்து எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸ் கேட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்கள் மாடலில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இது எந்த மாதிரி நெக்லஸ் போட்டால் அழகாக இருக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட நெக்லஸ் கிடையாது, அது வாங்குறதுக்கு என்கிட்ட இப்போ காசும் கிடையாது. ஆனால் இதே மிடில் ஆரம்பை வச்சு தான் நான் வந்து அதுக்கான நெக்லஸ் வாங்குறதுக்கான காசு வந்து ரெடி பண்ண போகிறேன். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த காசு எவ்வளோ வரும், நான் எப்படி வாங்க போகிறேன், அது எப்படி மீட்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கேன்னு. என்ன இத்தினூன்னு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக வந்து என்னோடய மாட்டல் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் சரவணா எலைட்டில் வாங்கியிருந்தோம். சரவணா ஸ்டோர்ஸில் வேறு ஏதோ வாங்கியிருக்கோம் போல். ஓகே, இது வந்து இது வைக்கிற பாக்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கே வச்சேன்னு ரொம்ப தேடி பார்த்தா அதுவும் கிடைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா 3 சவரன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பார்க்க வந்து இப்படி இருக்குது. இது நான் எங்கே இருந்து எடுத்தேன்னா பிரணவ் ஜுவல்லர்ஸில் எடுத்தேன். திருச்சியில் இருக்கும் போது திருச்சியில் ஒரு கடை வச்சுருந்தாங்களே பிரணவ் ஜுவல்லர்ஸ், அவங்கக்கிட்ட தான் வந்து அதை வாங்கியிருந்தேன். நோ வேஸ்டேஜில் வாங்கியிருந்தேன். எனக்கு அப்போயே வந்து வேஸ்டேஜோட நாலேஜ் இருந்தது, வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து இருக்கிற ஸ்கீம்ஸ்லேயும் வாங்க முடியல, அந்த மாதிரி ஷாப்ஸும் ஏதோ வந்து ஆஃபர் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். வந்து 3 பவுன் வரும். இந்த சென்டரில் வந்து இந்த டாலர் வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன். சரிங்களா, இது இந்த மாதிரி வந்து விற்குமா அப்படின்னும் தெரியல எனக்கு. எங்கள் அம்மா வந்து இது அப்படி யாரும் போடு யூஸ் பண்ணு, அப்படி அசிங்கமாக இருந்ததுன்னா மாற்றிட்டு வேறு எடுத்துக்கோன்னாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப புதுசு. உங்களுக்கு இந்த வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ரொம்ப புதுசுன்னு அவ்வளோ யூஸ் பண்ணவே கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் தானே நம்ம போட்டு போவோம், டெய்லி வேறு ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ நான் நல்லா வந்து பலன்னு அப்படியே தான் இருக்குது. எனக்கு இது போடலாம் மனசு இல்லை. ஆனால் இந்த கீழே தொங்குறது எங்கே விழுந்துச்சுன்னு தெரில, அது மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியுது. இந்த மாதிரி தனியாக எதனா முத்து எதனா விற்குமா, இல்லை எந்த கடையில் விற்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வாங்கி இதில் மாட்டிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் இப்போ வெயிட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதை வச்சு நான் என்ன நெக்லஸ் வந்து வாங்குறது, இல்லை இதே மாதிரி வந்து நெக்லஸ் வாங்கி பேர் பண்ணி போட்டுக்கலாமா அப்படின்னும் தோணுது. இல்லைனா வந்து நெக்லஸ் வாங்குறதுக்கு அந்த அதிக மாடல் வரும் இல்லையா, கழுத்தொட்டி. என்கிட்ட ஒரு நெக்லஸ் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என் கல்யாணத்துக்கு நெக்லஸ்லாம் நாங்கள் வந்து வாங்கலை. நான் வெயிட் போட்டு காட்டுறேன் இப்போது. இருபது கிராம் இருக்குது. கம்மியாயிடுச்சோ, 3 பவுன் ஆச்சு. இது நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேனா. ஆக்சுவலாக பேக் செயின் எல்லாமே சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். நான் வேஸ்டேஜ் வந்து இல்லைன்றதுனால. ஏன் இது இவ்வளோ கம்மியான வெயிட் காட்டுதுன்னு தெரியலையே. 23. மேபி அந்த தொங்குறதும் வந்திருந்தால் வந்திருக்குமோ என்னன்னு தெரியல. 22, 23 வந்திருக்கு. அதான் 3 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து 3 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் எத்தனை நாள் 3 பவுன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே, 1 கிராம் கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இதே மாதிரி வந்து நெக்லஸ் வாங்கி பேர் பண்ணலாமா, இல்லைனா வந்து எனக்கு சில மாடல்ஸ் வந்து ஐடியா இருக்குது மைண்டில், இந்த மாதிரி வாங்கணும்னு. ஏன்னா என்கிட்ட சுத்தமாக நெக்லஸே கிடையாது. ட்ரெடிஷ்னலாக வந்து போட்டுக்கிறதுக்கு ஒரு கேரளா ஜுவல்லில் ஒன்று வாங்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று வாங்கி செட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று வந்து அதிக மாடலில் ஒன்று வரும் இல்லையா, சென்டரில் மட்டும் டாலர் வச்சு சைடில் 2 பால் வச்சு அப்படியே செயினே வந்துடும். அந்த மாதிரி ஒன்று வாங்கணும். ஒரு ஃபேன்சியாக ஒன்று வாங்கணும். அந்த மாதிரி ஒரு 4 நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப வருஷமாக நினச்சின்னு இருக்கேன். ஆனால் இன்னும் நான் நெக்லஸே வாங்கின பாடு கிடையாது. ஸோ அதுக்காக இதுக்கு வந்து கொண்டு போய் வச்சு நெக்லஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ வந்து பேங்க் நான் ரொம்ப ரீசெண்டாக போகவும் கிடையாது. அதனால் இப்போ எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க பேங்க்கில் அப்படிங்கிற ஐடியாவும் இல்லை. நான் வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறேன். ஓகேங்களா, எனக்கு வந்து இப்போ நான் வாங்குறேன்னா ஒரு 8லேருந்து ஒரு 12 கிராம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 கிராமில் நான் வந்து நெக்லஸ் எப்படி வாங்குறது, சுத்தமாக என்கிட்ட காசு கிடையாது. நான் இதை வச்சு தான் வாங்க போகிறேன். ஏன் நான் அதுவும் இப்போ வாங்குறேன்னா, ஏன்னா இப்போ வாங்க முடியலன்னா எப்போவுமே வாங்க முடியாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளோ ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அட்லீஸ்ட்டு 4 நெக்லஸ் இல்லைனா கூட ஒரே ஒரு நெக்லஸ் இருந்தாவது கொஞ்சம் சந்தோஷமாவது இருப்பேன். ஏன்னா எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள் வேறு வருது. செப்டம்பர் மாதம் கல்யாண நாள் வருது.
ஸோ அது சென்டிமெண்ட்டாக அதுக்கு வாங்கின மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இத்தனை வருஷமாக நினச்சி நடக்காதது கல்யாண நாளுக்கு வாங்கின மாதிரி இருக்கட்டும்னு நினச்சின்னு இருக்கேன். ஸோ இது வந்து நான் 8லேருந்து 12 கிராமுக்குள்ளே ஒரு நெக்லஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன். 916ல் தான் எடுக்க போகிறேன். நான் எப்படினா தானே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் எதுவும் விடாது அப்படின்னு தான் நம்பி தான் வாங்கணும். ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ ரேட் வரும்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போது 9620 ரூபாவா? இப்போ அந்த 9620 ரூபாய்க்கு வந்து நான் இப்போ ஒரு 10 கிராம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கிராம் வாங்குறேன்னா 96,200 ரூபா வரும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு நான் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் இப்போ நான் திரும்ப வந்து நான் எங்கே எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போகிறது வந்து கண்டிப்பாக ஏகே ஜுவல்லர்ஸ்க்கு தான் போவேன். ஏகே ஜுவல்லர்ஸ் போவேன். அப்படி இல்லைன்னா வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸ் போவேன். ஓகேங்களா? ஏன் இந்த 2 கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே தங்க மாளிகையில் வந்து இப்போ பாதி 50% தான் வந்து வேஸ்டேஜ். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு செயின் வாங்கியிருக்கேன். அந்த செயினோட வேஸ்டேஜ் வந்து 1.5% தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு டாலர் செயின் வாங்கியிருக்கேன். 1.5% தான். இப்போ நான் அவங்க வந்து 14% போட்டிருந்தாலுமே எனக்கு நெக்லஸ்க்குன்னும் போது 7%ல அவங்க கொடுப்பாங்க எனக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பிளானில் தான் வந்து ஏகே தங்க மாளிகை போகலாம், டி நகரில் இருக்கிறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா வர்ஷா ஜுவல்லர்ஸ் வந்து கம்மியாகவே வந்து இருக்கும். ஒரு 4 to 6 இல்லை 7 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் நான் வர்ஷா ஜுவல்லர்ஸும் போனதில்லை, வெறும் இன்ஸ்டா தான் பார்த்துருக்கேன். அங்கே போனால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு. நான் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ 4 to 7% வந்து வேஸ்டேஜில் வந்து எடுக்க போகிறேன். இப்போ ஏகே ஜுவல்லர்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு 7% வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா 7% போடுறேன். ஓகேங்களா? இந்த 96,200க்கு 7% வேஸ்டேஜ் போடுறேன். அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியும் போடுவாங்க இல்லையா? ஒரே நிமிஷம். 7% வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டோன்னா 6,734 ரூபா. ஓகேங்களா? இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 1,02,934 ரூபா வருது. இதுக்கு ஒரு 3% போட்டோன்னா ஒரு 3,088 ரூபா வருது. சரிங்களா? ஸோ ஒரு 1,06,000 ரூபா. 1,06,000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வருது. இந்த 10 கிராம் நெக்லஸ் இருக்கணும்னா 1,06,000 ரூபா வருது. ஓகேங்களா? இப்போ இந்த அமௌண்ட் வந்து இந்த ஜுவல்லை ப்ளெட்ஜ் பண்ணால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வெயிட் பார்த்தோம் இல்லையா? 22 கிராம். நம்ம ஏன்னா வந்து லெஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம். நான் 20 கிராம்னு எடுத்துக்கிறேன். 20 கிராம்னு எடுத்துக்கிறேன். அவங்க வந்து ஒரு 6,500 ரூபா தருவாங்கன்னு நினச்சின்னு இருக்கேன். 200 ரூபா பார்த்தேன் கடைசியாக. இப்போ 500 ரூபா ரேட் ஏறிடுச்சுல்ல, அதில் 500 ரூபா இருக்கும்னு பார்க்கலாம். அப்படி 500 ரூபா வச்சோன்னா 1,30,000 நினைக்கிறேன். கரெக்டானு பாருங்கள். 12, 13 1,30,000 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த 1,30,000த்தில் வாங்கிட்டு மிச்ச காசு கொண்டு போயிட்டு இந்த ஜுவல்லுக்கே திரும்ப கட்டிடலாம். ஏன்னா மிச்சம் வச்சுட்டு இருந்தாலும் வேஸ்ட்டாக. அப்படி இல்லைனாலும் வந்து வேறு எதுனா ஒன் டைம் டெபாசிட் இந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஜுவல் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். திரும்ப இதை எப்படி மீட்க போகிறேன் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெரிய கதை தான். மாதம் மாதம் வந்து 5,000 ரூபா சிட்டு போடுறதுக்கு பதிலாக இப்படி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அதுவும் வந்து எப்படி வந்து முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ என்ன மாடல் நெக்லஸ் வாங்கலாம், அது உழைக்குமா உழைக்காதா, இதே மாடலில் நெக்லஸ் வாங்கினா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நெக்லஸ் வந்து ஐடியா இருக்குது, நிறைய பார்த்துருக்கேன். நான் அதுக்கும் ஒன்று கூட வாங்கினதில்லை, அதனால தான் கேட்குறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுனாலும் எதனா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.